மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு 3, 4 அப்டேட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் கருப்பு அப்டேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். கருப்பு திரைப்படம் எப்ப சார் வரும்? நெறைய டேட் மிஸ் ஆயிட்டே இருக்குது. என்ன பிரச்சனை? படம் எடுக்கும்போதே உள்ள வந்து நெறைய பிரச்சனைகள்லாம் நடந்ததுன்னு சொன்னாங்க. என்ன ஆச்சு? ஆக்சுவலா கருப்பு படத்துக்கு முன்னாடி இந்த மூக்குத்தி அம்மன் 2 தான் பிளான் பண்ணது ஆர்ஜே பாலாஜி அவர்கள். நயன்தாரா வச்சு எல்லாம் பிளான் பண்ணி பண்ணும்போது, அங்கே வேல்ஸுக்கும் ஆர்ஜே பாலாஜிக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு. சம்பள பிரச்சனைகள் கொஞ்சம் ஹையஸ்ட்டா இருந்தது. நான் ஒரு படம் வந்து வெற்றி அடைஞ்சாலே அடுத்த படத்துக்கு அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்கா ஏறும். அது வந்து ஏத்த தான் செய்வார்கள். நியாயம் தான் அது. பட் ரொம்ப ஏத்தும்போது தான் இங்க ஒரு சிக்கல் வரும். அப்பதான் அதில கொஞ்சம் அந்த முரண்பாடு ஏற்படும்போது தான் ஆர்ஜே பாலாஜி வந்து ஆட்டோமேட்டிக்கா வெளில போ வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. வந்துட்டாரு. அதற்கு பிறகு பார்த்தோம்னா, மூக்குத்தி அம்மன் 2 வந்து சுந்தர் சியை வச்சு அவருடைய ஃபேவரட் டைரக்டர் வேல்ஸ் ஃபிலிம்ஸ் வந்து டக்குன்னு அதை டை அப் பண்ணாங்க. அந்த படம் கிட்டத்தட்ட நயன்தாரா பேக்கில் அதுவும் படம் முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட ₹100 கோடி பெரிய பட்ஜெட் தயார் பண்ணியிருக்காங்க மூக்குத்தி அம்மன் 2வ. பட் இங்கே ஆர்ஜே பாலாஜி வந்ததுக்கு பிறகு வந்து நம்மளுடைய டைட்டில் எல்லாமே இங்கே போயிடுச்சு. என்ன பண்ணலாங்கும்போது அதை ரொம்ப ஒரு மாதிரி வெறித்தனமா வந்து கருப்பண்ண சுவாமியை கொஞ்சம் மாற்றம் செய்யப்பட்டு கருப்புன்னு டைட்டில் வச்சு அது வந்து இன்ஸ்பெக்டர் ரோல் தான் வச்சுருந்தார் முதல்ல. அது மூக்குத்தி அம்மன் 2ல நயன்தாரா பண்ணிட்டாங்க. இப்போ இதை அப்படியே அட்வொகேட்டாக மாற்றி டக்குன்னு இந்த கதை விஜய் அவர்கள்ட்டையுமே போயிட்டு வந்த ஒரு ஒரு விஷயம் இருக்கு. பட் இது ஃபீமேல் ஓரியன்டா போகிறதுனால என்னதான் மேலே பார்த்தனா கூட அந்த ஒரு டச் போகும். அப்போ விஜய் வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அப்போ தான் யார் பண்ணும்போது தான் இந்த கதையை வந்து சூர்யா கிட்ட போகுது. சூர்யா கேட்ட உடனே கொஞ்சம் புதுசாக இருக்குது பண்ணலாம். அவருக்கு ஒரு பெரிய பிரேக் தேவைப்படுது. நிறைய தோல்வி படம் கொடுத்துட்டு ஒரு பெரிய பிரேக் எதிர்பார்க்கும்போது இந்த கதையை போய் மக்கள்கிட்ட ரீச் ஆகும் அப்படிங்கிற அளவில் ஓகேன்னு சொன்னாங்க. உடனடியாக அது படவெளியில் ஆரம்பமாகுது. படம் கிட்டத்தட்ட முடிகிறச்சு வந்து இதுக்கிடையில் நிறைய பிரச்சனைகள் வந்து ஒன் பை ஒன்னாக ஆரம்பிக்கும். திரிஷா, ஆர்ஜே பாலாஜி, சூர்யா கொஞ்சம் இடையில நெருடல் நிறையா வருது. ஏன்னா இவர் சொன்னதை விட இன்னும் படம் நல்லா வரணும்னு சொல்லி ஷூட்டிங் டேஸ் கூட ஆர்ஜே பாலாஜி ஒரு 20, 30 நாள் எக்ஸ்டென்ஸ் எடுத்துகிட்டு தான் வந்து ஒரு தகவல் வந்தது. செலவுகள் வேறு எகிரிடுச்சு உங்களுக்கு அதை. படத்தில் கடைசி அவுட்புட் நல்லா வருங்கிறது வேறு விஷயம். ஆனால் அந்த ஷூட்டிங் அப்போ இருக்கிற டென்ஷன் டார்ச்சரிங்களா அதுதான் பெரிய பாடாப்படுத்தும். இதுலேயும் கிட்டத்தட்ட ஆர்ஜே பாலாஜி ஒரு சாஃப்ட் கார்னர் தான். இதில் வந்து அவரும் கொஞ்சம் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. இதனுடைய படப்பிடிப்பு நாட்கள் அதிகமாகுது, தள்ளுது. பட் ஒரு வழியாக ஷூட்டிங் முடிக்கப்படுது. பட் போன வருஷமே இது வர வேண்டிய படம் உங்களுக்கு டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து கொஞ்சம் போகலை. காரணம் கேட்டால் டிஜிட்டல் வந்து லாஸ்ட் இயர் கோட்டா எல்லாம் முடித்து பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போ நீங்கள் தியேட்டர்களில் வந்துட்டு நீங்கள் பிஸ்னஸ் பேசும்போது ஒன்று ப்ளஸ்ஸாக இருக்கும், மைனஸாக போகும். அப்போ நம்ம தியேட்டர்களில் பண்ணிட்டு பண்ணுவோம்னு சொல்லும்போது தான் இந்த இயர் வரதுக்கான ஒரு வாய்ப்பு தான். அதனால் போன வருஷமே படம் ரிலீஸ் ஆக வேண்டியது ஆகலை. பட் அங்கே ஷூட்டிங்கும் ஒரு 20 நாள் வேணும்னு சொல்லிட்டார் ஆர்ஜே பாலாஜி. அதுவும் திரும்பி ஷூட் பண்ணணுன்ட்டு ஒரு வழியாக படம் முடிஞ்சிருக்கு. நிறைய பிரச்சனைக்கு நடுவில் படம் நல்லா வந்திருக்கிறதா ஒரு தகவல் வருது. நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துட்டு போய் சாங்லாம் விட்டாங்க. சாய் பைங்கர் அப்படியே சாங் நல்லா தான் இருக்குது. பட் இப்போ எப்போ வருங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஜனவரி 26 ரிலீஸ் மாதிரி சொன்னாங்க, அது வரல. ஒரு February 14th சொன்னாங்க, அதுவும் வரல. இப்போ கிட்டத்தட்ட எப்போ வருங்கிறது மிகப்பெரிய நீங்கள் கேட்ட மாதிரி கேள்விக்குறியாக இருக்குது. April 14th கடைசியாக ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு விஷயம் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. பல பிரச்சனைகளை தாண்டி கருப்பு வந்து வெளியே வந்ததுன்னா சூர்யாவுக்கு ஒரு பெரிய பிரேக் வரும்னு அவர் எதிர்பார்த்துட்டு இருக்கார் இப்போதைக்கு. ஓகே சார். ஏன்னா நெறைய பேர் வந்து இந்த டேட் தள்ளி போயிட்டே போகுது. ஒரு நல்ல படத்த எடுத்து வச்சுட்டு ஏன் இவ்ளோ டிலே ஆகுதா? இல்ல என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க. இது எவ்வளவுக்கு தான் சார் கடைசியா இத பேக் பண்ணாங்க அந்த படத்த? இல்லை அதுதான் ஆர்ஜே பாலாஜி தானே காரணம். நீங்கள் ஒரு இயக்குனர் தாங்க. ஒரு படத்தை வந்து எவ்வளோ ஷார்ட்டாக கொண்டு போகணும், செலவு கம்மி பண்ணணும், ப்ரொடியூசர் சொல்லணும்னா நீங்கள் இருக்க நீங்கள் நல்லா வரணும்னு இழுத்துட்டு போனீங்கன்னா நீங்கள் பவுண்டரியில் ரெடி பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லைங்க. அட்லி படத்தோட கேமராமேன் அப்போ கொஞ்சம் அதிகமா இல்லை விஷ்ணு அவங்க. பட் அவர் கேமரானா நீங்கள் படம் குவாலிட்டி நல்லா வரணும் இல்லையா? அப்போ அந்த டிபார்ட்மெண்ட் நல்லா இருக்குல்ல. நீங்கள் மொட்டையாக சிங்கிள் கேமரா வச்சு டக்குன்னு 4 ஷாட் எடுத்துகிட்டு போனோம்னா உங்களுக்கு குவாலிட்டி கொடுக்க முடியாதுங்க. இது வந்து கொஞ்சம் மேஜிக்கலான ஒரு படம் வேறு உங்களுக்கு அதை. அப்போ 2, 3 கேமரா வச்சுட்டு ஏன்னா நீங்கள் பெரிய கேமராமேனை போட்டிங்க, சட்டையோட கேமரா விஷ்ணு போட்டிங்க. அப்போ அவருக்கு இவருடைய பிராண்ட் இருக்கு இல்லையா? இந்த பிராண்ட் அவரு இந்த தக்க வைக்கணும்னு பார்ப்பார் இல்லையா? செலவுகள் அதிகமா செலவு ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகும். அதனால தான் சொன்னேன் இது செலவில் அதிகப்படுத்தினார் பாலாஜி. ஷூட்டிங் டேஸ் அதிகப்படுத்த காரணம் இதுதான். இதுக்குள்ளே இன்புட் அதிகமாகும். ஆனால் படம் இப்போ நல்லா வந்திருக்கிறதா ஒரு தகவல். கம்மியான விலையில தான் இதோட ஓடிடி ரைட்ஸ் வாங்குனதா சொல்லப்படுது. இல்லை அதுதான் ரொம்ப டிமாண்ட் பண்ணப்பட்டு இது வந்து அவங்க இப்போதைக்கு கோட்டாவில் மெதுவாக பார்த்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. பிஸ்னஸ் ஆகாத ஒரு குறைநாள் தான் இவ்வளோ ஒரு டேஸ் எடுத்தது, மந்த் எடுத்தது. பட் இப்போ ஓரளவு மினிமம் அமௌண்ட்டில் ஒன்று பேசப்பட்டிருக்கு. டிஜிட்டல் ரைட்ஸ் கிட்ட முடிச்சாச்சு சார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 30 கோடிக்கு மேலே ஓடிடி ரைட்ஸு பேசப்பட்டதா ஒரு தகவல். சேட்டலைட்டும் பண்ணிட்டாங்க. ஒரு 15 கோடிக்கு மேலே ஏதோ பேசப்பட்டதா ஒரு தகவல் வருது. இப்போ தான் ஓரளவு வந்து பேசி முடிச்சிருக்காங்க. பட் இது வந்து பெரிய அமௌண்ட் கிடையாது. ஸோ ஆவரேஜான ஒரு அமௌண்ட். சரி ஒரு பிஸ்னஸை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ இந்த படம் April 14th வர்ற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. ஓகே சார். இப்போ சிம்பு அவர் எங்க தான் இருக்கிறாரு? ஏன் இந்தியாவிலே இருக்க மாட்டேன்றாரு? ஆல்மோஸ்ட் அவர் இங்க பார்க்க முடியலன்றாங்க.
அடுத்தடுத்த திரைப்படங்கள் வரவே இல்ல. தக் லைஃப்க்கு அப்புறம் அவர பார்க்கவே முடியல. அவருக்கு எப்பதான் சார் கல்யாணம்? சிம்பு இங்க தாங்க இருக்காரு. நீங்க படப்பிடிப்பு இல்லன்னா சும்மா வீட்ல உட்காந்துருக்க முடியாதுங்க நீங்க. இப்போ வந்து துபாய்க்கு போய் அங்க ஒரு வீடு ஒண்ணு பேசப்பட்ட ஒரு வீடு ஒண்ணு கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய்க்கு ஒரு ஒரு வீடு வாங்குறதா இருக்காங்க. அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் துபாயில மிகப்பெரிய தொழிலதிபர் கண்ணன் ரவி. அவரும் சேர்ந்து தான் இந்த சிம்புடைய 50வது படத்த தேசிங்கு பெரியசாமி கிட்டத்தட்ட ஒரு 150 கோடி ரூபாய் பட்ஜெட்ல தயாரிக்க போறதா ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இப்போ 50-50ல பண்றது மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. இப்போ அங்கே பெரிய பிஸ்னஸ்மேன் துபாயில் இருக்கார் அவரு. பட் அங்கே பக்கத்தில் வந்து துபாயில் வந்து இவர் சிம்பு ஒரு வீடு ஒன்று வாங்குறாங்க. அதற்கு வந்து கிட்டத்தட்ட 30 கோடி ரூபா வந்து கண்ணன் ரவி அவர்கள் சிம்புக்கு அந்த படத்தினுடைய அட்வான்ஸ் பேமெண்ட்டாக கொடுக்கப்படுறதா ஒரு தகவல் இருக்குது. இவர் 30 கோடி ரூபா போட்டு துபாயில் வீடு வாங்க போகிறாங்க. இதற்கிடையில் வந்து யூஎஸ்ஏக்கும் லண்டனுக்கும் சிம்பு பறந்துட்டு இருக்காரு. அங்கே சில டெக்னிக்கலான சில விஷயங்களை கற்றுட்டு வரலான்னு போயிட்டுருக்காரு. பட் இங்கே வந்து அரசன் படத்தினுடைய படைப்பிடிப்பு கோவில்பேட்டில் ஒரு ஷெடியூல் முடிஞ்சிச்சு. இப்போ அவர் வந்து சைமல்டேனியஸாக ஒரு 5 மாதம் அரசனுக்காக ஒதுக்கி வச்சிருந்த டேட் உங்களுக்கு. இதற்காகவே 3 மாதம் சென்னையிலேயே உட்காந்துருந்தார் உங்களுக்கு. அது வந்து குறிப்பிட்ட நாட்களில் படப்பிடிப்பு நடத்த முடியல. தானுக்கு, வேல்ஸ் ஃபிலிம்ஸுக்கு, வெற்றிமாறனுக்கு ஒரு பிரச்சனை ஓடிச்சு. அதில் வந்து கொஞ்சம் காலதாமதமாச்சு. பிரச்சனைலாம் முடிஞ்சு பண்ணும்போது தான் துபாயில் இருந்தார். வந்து கோவில்பேட்டில் முடித்தாங்க. செகண்ட் ஷெடியூல் ஆரம்பிக்கலாங்கும் போது விஜய் சேதுபதியுடைய காம்பினேஷன் வருது. ஏன்னா 2 கெட்டப்பில் சிம்பு பண்ணுறாரு இதில். மாறி மாறி ஒரு ஒரு 45 இயர்ஸ் ஒன்று, 25 இயர்ஸ் ஒன்று. விஜய் சேதுபதி வந்து உள்ளே மிங்கிள் ஆகணும். அவர் ஒரு 7-8 படம் கமிட் பண்ணாலும் அவர் டேட் கிடைக்கல. இப்போ சிம்புவை மட்டும் வச்சு பண்ண முடியாது. அவருடைய தனி ட்ராக் ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. காம்பினேஷன் கொஞ்சம் வருது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிம்புவுக்கு ஜோடியாக இந்த சமதா ஃபைனல் பண்ணியிருக்காங்க. அவங்க மேரேஜ் பண்ணி அவங்க ஹனிமூனுக்கு போயிட்டாங்க வேறு. இவ்வளோ சிக்கல்கள் இந்த அரசனில் உருவாக்கிட்டே இருக்குது. அவர்கள் வந்து மார்ச் 2nd வீக் மேலே தான் சம்மந்தா வரதா ஒரு தகவல். இப்போ விஜய் சேதுபதி டேட் இல்லாதனால தான் கொஞ்சம் காலதாமதமாச்சு. இப்போ அமெரிக்காவில் சிம்பு போயிட்டார். இவர் டேட் கொடுத்தோன்னே சிம்புவும் விஜய் சேதுபதியும் சேர்ந்து நடிக்கக்கூடிய அந்த காம்பினேஷன் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. அது நடந்துச்சுன்னா ஒரு ஷெட்யூலே பிளான் பண்ணுறாங்க. இனி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 டேஸ் வரைக்குமே அதை சிங்கிள் ட்ராக்கில் ஷூட் பண்ண போகிறாங்க. அது முடித்த உடனே சமந்தாவுடைய ட்ராக் வருது. மற்ற ஆண்ட்ரியா, கிஷோர், சமுத்திரக்கனி, மணிகண்டன் அவங்களுடைய காம்பினேஷன் ஃபுல்லாகவே ஒரு பக்கம் செட்டில் ஒரு பக்கம் நார்த் மெட்ராஸில் ஷூட் பண்ணி உங்களுக்கு வந்து ஏப்ரல் 30ஆம் தேதியோட இதனுடைய படப்பிடிப்பு முழுசாக முடியுது. சிம்பு வெற்றிமாறனுடைய அழைப்புக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு ஃபோன் கால் வந்தால் புறப்பட்டு இங்கே வந்துடுறாரு. இதுதான் சிம்புடைய ஸ்டேட்டஸு. இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அஸ்வத் மாரிமுத்து படம் கமிட் பண்ணால் அது டிசம்பர் மாதமே ஷூட்டிங் போக வேண்டியது. ஏஜிஎஸ் நூறு ரெடியாக இருக்காங்க. ட்ராகன் ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்துட்டு அஸ்வத் வந்து சிம்புக்காக அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. சிம்பு வந்து இங்கே இவருக்காக நம்ம அரசன் படத்துக்கு அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. ட்ரையாங்கிளில் ஒரு சிக்கல் சிம்புக்கு. இல்ல இது நடுவுல ஒரு ரஜினி படத்துக்கு போனதுனால சிம்பு கொஞ்சம் அப்செட் ஆயிட்டாருன்னு சொன்னாங்க. இல்லை டிசம்பர் மாதம் வந்து அஸ்வத் மாரிமுத்து படம் வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்க வேண்டியது சிம்பு படம். அங்கே வந்து இந்த அரசனுக்காக டேட் தள்ளுது. அப்போ அஸ்வத் மாரிமுத்து டைம் ஃப்ரீயாக இருக்கார். அந்த நேரத்தில் வந்து சூப்பர் ஸ்டாருடைய படத்துக்கு கதை கேட்குற ஒரு விஷயம் ஒன்று போகுது. சுந்தரிசி விலகி போனதுனால. அப்போ நிறையா இயக்குனர்கிட்ட ரஜினி சார் கதை கேட்கும்போது அஸ்வத் மாரிமுத்து ரஜினி சார் ஒரு கதை ரெடி பண்ணி வச்சுருக்காரு. அப்போ இந்த டைமிங் வந்து ஃபுல்லாக பண்ணிடுவோம். அரசன் சிம்பு முடிச்சுட்டு வரதுக்காட்டியும் ரஜினி சார் இந்த படத்தில் மிஞ்சி போனால் ஒரு 4 to 5 months தான் படப்பிடிப்பேன். அது ஷார்ட் பீரியடில் படம்ங்கிற அளவுக்கு ஒரு தகவல் போகும்போது தான் ரஜினி சாரை மீட் பண்ணுறாங்க. அஸ்வத் மாரிமுத்து ரஜினி சார்கிட்ட ஒரு கதை சொன்ன விஷயமும் இருக்குது. அந்த கதையை ரஜினி சாருக்கும் பிடிச்சிருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அந்த டைமிங் அஸ்வத் எடுத்தார். பட் சிம்பு விட்டுட்டு அவர் போகல. இப்போ நீங்கள் அரசனால் அவர் போகிறார். இப்போ ஒரு வழியாக சிபி சக்கரவர்த்தி அதுக்குள்ளே போயிட்டார். இப்போ அஸ்வத் மாரிமுத்து சிம்புக்கு வெயிட் பண்ணுறாங்க. அந்த இடைவெளி கொஞ்சம் இருந்ததுனால தான் அஸ்வத் மாரிமுத்து வந்து இப்போ ஒரு கதை சொல்ல விஷயம் தான், அவ்வளோதான். இப்போ சிம்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இல்லைங்களா. அரசன் முடிஞ்சோடனே மே 1st வீக்லேருந்து ஷூட்டிங் போகிறாங்க சார். எப்போ சார் கல்யாணம் அவருக்கு? கல்யாணம் வீட்டில் ரெடியாக இருக்காங்க சார். பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. பொண்ணு பார்த்துட்டு தான் டிஆர் அவங்க அப்பா சொல்கிறாரு. உஷா மேடமும் வந்து பார்த்திங்கன்னா சிம்புக்கு எப்படியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. சிம்பு பொறுத்துருங்கன்னு சொல்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே சிம்பு கிட்டத்தட்ட ஒரு 43 இயர்ஸ் மேலே கிராஸ் ஆகிடுச்சு. பட் சிம்பு ஊன்னு சொன்னார்னா பொண்ணு ரெடியாக இருக்கிறதா அவங்க அப்பா டிஆர் அவர்கள் சொல்கிறாங்க. அதனால பெத்த பிள்ளைக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா. சொல்லலை, அவர்கள் வந்து ரெடியாக இருக்காங்க. சிம்பு மட்டும் தான் மனசு வைக்கணும். ஊன்னு ஒரு சொன்னார்னா கெட்டி மேளம் கொட்ட ஆரம்பிச்சிடும். கூடிய சீக்கிரம் நடக்கும்னு நினைக்கிறேன் நான். 2026 திருமண வாழ்த்துக்கள் எஸ்கேஆர் அவர்களுக்கு. கண்டிப்பாக நடக்கிறது வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகே சார். இப்போ தலைவர் 173 படத்தை பற்றி பெருசாக ஸ்டார்டிங் அறிவிப்பு மட்டும்தான் வந்தது. அதுக்கப்புறம் எந்த அப்டேட்டுமே வரல. என்ன ரீசன் இவ்வளோ டிலே ஆகிறதுக்கு காரணம் சார்? இல்லை ஒன்றும் இல்லைங்க. அதில் ஒன்றும் இல்லை. யூஸ்வலாக வந்து இப்போ சிபி சக்கரவர்த்தி வந்து சிவகார்த்திகேயன் வச்சு ஒரு படம் பண்ணுறது மாதிரி ஒரு ப்ராஜெக்டில் போய் ப்ரொடியூசருக்கு எல்லா அட்வான்ஸ்லாம் வாங்கி கமிட் பண்ணி எல்லாம் ரெடியாக இருந்த சமயத்தில் தான் சிவகார்த்திகேயன் இன்னொரு படத்துக்கு போக வேண்டிய வேலையில் வந்தது. அப்போ இவருக்கு ஃப்ரீ டைம் இருக்குது.
இங்கே தான் திரும்பி வர்றேன். ஸோ ரஜினி சார் ஒரு சப்ஜெக்ட் கேட்கும்போது அஸ்வத் மருந்து எப்படி போனாரோ, ஏற்கனவே ரஜினி சாரும் சிபியும் வந்து ஒரு மீட்டிங் பண்ண ஒரு விஷயம் இருக்குது. அவருக்கு ஒரு கதை ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தார். அப்போ நம்ம போய் ரஜினி சார்கிட்ட போய் கேஷுவலாக பார்ப்போம்னு சொல்லி போனது தான் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ரஜினி சார் ஓகேன்னாரு. படப்பிடிப்பு பிப்ரவரி மாதமே ஆரம்பிக்க வேண்டியது இந்த மாதம். பட் இங்கே தான் ஒரு சின்ன சிக்கல் சிபிக்கு உருவாதுன்னா, அந்த தயாரிப்பு நிறுவனத்துல வந்து என்ஓசி செட் வாங்கணும். நீ என்ஓசி வாங்கினா தான் இதுக்குள்ளே ஃப்ரீயாக போய் படத்தை முடிக்க முடியும். அப்படி ஒரு சிக்கல் வந்து பார்க்கிங் டைரக்டர் இந்த ராம்குமாருக்கும் வந்தது, சிபிக்கும் வந்துருச்சிங்க. அப்போ இதுக்கு இடையில கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் நிறையா போகுது. ரஜினி சார் படம் ஷார்ட் பீரியடுங்க முடிச்சுட்டு வர்றேன், எஸ்கே படத்தை நான் பண்ணித்தரேன்னு சொல்லி 1 to 1 உட்காந்து காம்ப்ரமைஸ் பேசி, எஸ்கேட்ட பேசி, தயாரிப்பு நிறுவனத்திட்ட பேசி, சிபி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தார். பிப்ரவரி மாதம் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய படம் தான் உங்களுக்கு இப்போ ஏப்ரல் 17ஆம் தேதி தள்ளி போயிடுச்சு. இப்போ இந்த டைமில் தான் ஒரு ப்ரோமோ வந்து ரஜினி கமல் சார் வச்சு பண்ண ஒரு விஷயம் இருக்குது. அதை அடுத்த வீடியோ டீட்டெயிலாக பேசுகிறேன். இப்போ அதனால தான் இந்த படத்தினோட அப்டேட் கொடுக்காமே இருந்தால் இப்போ டைட்டில் ரெடி பண்ணிட்டாங்க. மற்ற கோ ஆர்டிஸ்டுடைய வேலையில் நடந்துகிட்டு இருக்கு. சிபி சக்கரவர்த்தி ஃபுல் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டாரு. ஏப்ரல் 17லேருந்து அந்த 173 படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுது. அஜித் படம் இப்பவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்லியிருந்தீங்க டிசம்பர் மாசமே இந்த படத்துடைய அறிவிப்பு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா டிசம்பர் மாசம் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஃபுல் கார் ரேஸ்ல இருந்தாரு. இப்ப இந்த படத்துடைய டைட்டில் படம் பிடிப்பு எப்ப ஆரம்பிக்க போகுது அதுவும் தள்ளி போயிட்டே போகுது சார். இல்லை, அதுதான் டிசம்பர் ஆரம்பிக்க வேண்டிய படம் தாங்க. நவம்பரே வந்துட்டாருங்க. வந்து பூஜையை போட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு போயிட்டு துபாய் கார் ரேஸில் போயிட்டு வந்துடலான்ற ஒரு கணக்கில் போனார். இந்த தயாரிப்பு கொஞ்சம் விலகுனதுனால அது கோயிலுக்கெல்லாம் சுற்றி முடிச்சுட்டு கார் ரேஸ் போயிட்டார். அவருக்கு கார் ரேஸும் சினிமா துறை 2 கண்கள் மாதிரி. ஓகேங்களா, அதில் வந்து மாற மாட்டார். பட் ஆனால் இப்போ என்னென்னா பிப்ரவரிலேருந்து பிளான் பண்ணி போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கில் ட்ராவல் பண்ணும்போது தான் தயாரிப்பு நிறுவனம் கொஞ்சம் 2-3 இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து கொஞ்சம் லேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. யாரை செலக்ட் பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் அஜித்துடைய கால்குலேஷனில் போச்சு. அவருடைய மேனேஜர் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு தயாரிப்பு நிறுவனம் அஜித்துடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஓகே பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஷேரிங்கில் வேறு போகிறது மாதிரி ஒரு தகவல் வருது. எல்லாமே நல்லபடியாக முடிவாயிருச்சு. ஸ்கிரிப்ட் ஒரு இடையே இருக்குது. ப்ரீ ப்ரொடக்ஷனை வந்து ஆதிக்க கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டாரு. ஹீரோயினை செலக்ட் பண்ணி முடித்தா ஸ்ரீலீலா தான் பண்ணுறாங்க. எல்லாமே ரெடியாக இருக்குது. மார்ச் 2nd வீக்குள்ளே படத்துடைய டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு மார்ச் 2 ஷூட்டிங்கே போகிறாங்க. உங்களுக்கு அஜித்துடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரீட் நெக்ஸ்ட் மந்த் இருக்குது. அது சம்மந்தமான அது சில தகவலும் வந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு. இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் அது சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம். இந்த வருஷமே உங்களுக்கு வந்து தீபாவளிக்கு முன்னாடியே அஜித்துடைய AK-64 படம் ரிலீஸ் ஆகுது சார். ஓகே சார். இதுக்கு நடுவில் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ ரஜினி படத்தை வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் பண்ண போறாருல தலைவர் 174 படத்தை இதுக்கு நடுவில் ஒரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். சிவகார்த்திகேயனும் சிவி சக்கரவர்த்தியும் மீட் பண்ற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் வந்து அப்போ சிவி சக்கரவர்த்திக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் செக்யூரிட்டி மாதிரி சார் வரார் வழி விடுங்கன்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தாரு. அதை பாத்தீங்கன்னா இல்லை, அவங்களுக்கு நல்ல ஒரு பாண்டிங் இருக்குல்ல, இல்லை நட்பு பாண்டிங் இருக்குது. ஸோ ரஜினி சார் படம் டைரக்ட் பண்ணி கேட்கவே வேணும். அவங்களுடைய உச்சம் வந்து மேலே தான் போகும். அப்படி ஒரு ஃபங்க்ஷனில் சிபியும் எஸ்கேயும் போகும்போது தான் இந்த பிளாக் ஹேட்ஸ் வந்து கொஞ்சம் வழி விடுங்கன்னு ஒதுக்கி விட்டு ஒரு ஹீரோவே டைரக்டர் கூப்பிட்டு போகிற மாதிரி நீங்கள் சிவகார்த்திகேயன் வந்து அப்பா வழி விடுங்கப்பா பெரிய டைரக்டர் வரார் சிவி வரான்னு விடும்போது சிவி சக்கரவர்த்தி அப்பா ஏன்யா நீங்கள் வேறு தயாரப்படுத்துறீங்க, இப்போ சூப்பர் ஸ்டார் படம் பண்ணுறீங்க பெரிய இயக்குனர் அப்படிங்கிற மாதிரி அது ஜஸ்ட் ஒரு வந்து கலாச்ச ஒரு விஷயம் தான். காமெடியாக எஸ்கே பண்ண ஒரு விஷயம் தான். பட் மனசுக்குள்ள நினச்சிருப்பாரு, இது கலாய்க்கிறியா உன் மனம் பண்ணும்போது நான் அவனை வச்சுக்கிறேன் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சிபி நினச்சிருப்பேன். பட் இங்கே சூப்பர் ஸ்டாருடைய படத்தை முடிச்சுட்டு சிபி சார் முடித்த உடனே அடுத்து எஸ்கே படத்தை ஷூட் பண்ணுறாங்க. அதுக்கடையில் தான் எஸ்கே வந்து தாய் கிழவி டைரக்டர் படத்தை சேவன் படத்தை கமல்ஹாசன் தயாரிப்பில் அது முடிச்சுட்டு வர்றாங்க. இது ஷார்ட் படம் தான். அது இந்த ரஜினி சார் படம் ஷார்ட் பீரியட் படம் தான். இது உங்களுக்கு 4 monthsலேயே படம் முடியுது கிட்டத்தட்ட. அது முடித்தோடனே எஸ்கே படத்தை அடுத்து சிபியும் அவரும் ஒன்று சேர்றாங்க சார். வேற ஏதாவது அப்டேட் தேவைப்பட்டதுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணிட்டோம். ஏதாவது அப்டேட் இருந்தா டெஃபினெட்லி அந்த அப்டேட்டை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சொல்லலாம். கண்டிப்பாக சார். ஆடியன்ஸ்க்கு ஏதாவது அப்டேட் தேவைப்பட்டது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் நம்ம வர்ற தகவலில் ஒன்று ஒன்றா ஷேர் பண்ணி நம்ம நேரில் சொல்லிகிட்டே தான் இருக்கிறோம். இன்னும் என்ன தேவைங்கிறத அவங்க சொன்னாங்கன்னா அதையும் நாங்கள் வந்து போய் தேடி கண்டுபிடிச்சி நேரில் கண்டிப்பாக தரதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம். அடுத்த வீடியோவில் நம்ம நிறைய விஷயங்கள் பேசுவோம் சார். ஓகே, தேங்க்யூ சார். நன்றி சார்.